வணக்கம் புதிய நேயர்களே. நம்ம வாழ்க்கைக்கு அந்த பஞ்சபூதங்கள் மிகவும் இன்றியமையாது. அதுவும் அந்த பஞ்சபூதத்தில் பார்த்தீங்கன்னா நீர்ன்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்டர். நம்ம உலகத்தில் இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா 4ல் 3 பங்கு நீரினால் சூழப்பட்டது. ஒரு பங்கு தான் நிலம். அந்த 3 பங்கு நீர் சூழப்பட்டு இருந்தாலும் அதில் குடி தண்ணீர்னு பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3% தான். அதாவது போர்ட்டபிள் வாட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். அந்த நீரை எப்படி சேவ் பண்ணலாம், எப்படி பராமரிக்கலாம், நீர்நிலைகளை எப்படி பராமரிக்கலாம், இதை பற்றி பல தரப்பான விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி டெலிபரேட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம நிலையத்துக்கு ஒரு எக்ஸ்பர்ட் வந்திருக்காரு. அவர் மிஸ்டர் டேனியல் செல்லப்பா. அவர் ஒரு சீனியர் சயின்டிஸ்ட், பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர், BARC, பாம்பே. வணக்கம் சார். வணக்கம், ரொம்ப சந்தோஷம். நான் சொன்ன மாதிரி இந்த வாட்டர்ன்றது, நீர், குடி தண்ணீர்ன்றது ஒரு ஸ்கேர்ஸ் கமாடிட்டி. கரெக்ட். இந்த வாட்டரை இப்போ இருக்கிற நம்ம 125 கோடி நம்ம பாப்புலேஷன் இந்தியாவில், இந்த நம்ம கிட்ட இருக்கிற நீர்நிலைகள், வாட்டர் ரிசோர்சஸ் ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் கொடுக்குமா? இந்த வாட்டரை எவ்வளவு நாள் தக்க வச்சுக்கலாம்? நல்ல கேள்வி. முதல்ல சொன்னபடி நம்ம உயிர் வாழ்றதுக்கு மனுஷன் மட்டும் இல்லை, எல்லா ஃப்ளோரா ஃபானா, தாவரங்கள், செடி கொடி, எல்லா உயிரினங்களுக்கும் தண்ணின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். தண்ணி இல்லாட்டி ஒன்றுமே நடக்காது. இப்போ நீங்கள் சொன்னபடி பார்த்தீங்கன்னா உலகத்தில் 4ல் 3 பங்கு தண்ணி தான் இருக்குது. இருந்தாலும் ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியல, அதெல்லாம் சொன்னீங்க. சரி, நம்ம இது தண்ணின்றது உலகம் ஆரம்பிக்கும் போதே நம்மளுக்கு ஃபார்ம் ஆனது நீர். அதாவது H2Oன்றது ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் சேர்ந்து வர்றது. இந்த இருக்கிறது பார்த்தீங்கன்னா இயற்கையிலேயே மறுசுழற்சி, ரீசைக்ளிங். இதுவே எவாபரேட் ஆகிட்டு மழையாக வரும், இப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸோ அந்த டோட்டல் வாட்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேமாக தான் இருக்குது. கரெக்ட். ஆனால் இந்த இருக்கிற வாட்டரை இப்போ நீங்கள் சொன்னபடி ஜனத்தொகை அதிகமாகும் போதோ, இல்லை இண்டஸ்ட்ரீஸ் நிறையா வரும்போதோ, இந்த மாதிரி நிறைய பயன்பாடு அதிகமாகும் போது நிறையா யூஸ் பண்ண போகிறோம். அங்கே நம்ம எல்லாமே தண்ணி, என்ன தண்ணி நம்ம எடுத்தாலும் திரும்பி வெளியே தான் நம்மளுக்கு மறுசுழற்சிக்கு எப்படியாவது வகையில் போயிடும் அது. ஆனால் நம்ம இதில் இந்த மாதிரி மறுசுழற்சி போகிறதுக்கு முன்னாடி அந்த தண்ணியை நீங்கள் சொன்னபடி ப்ரிஷியஸ் மெட்டீரியல், ரொம்ப நம்மளுக்கு கிடைக்கக்கூடாத அரியது. ஏன்னா லைஃபுக்கு ரொம்ப லைஃப் லைன் அது. ஸோ அதை கண்டாமினேட் பண்ணாமல், அதாவது மாசுபடுத்தாமல் பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. கரெக்ட். ஸோ இப்போ நீங்கள் 125 கோடின்னு சொன்னீங்க இல்லையா? ஒரு மனுஷன், ஒரு அடல்ட் ஒரு நாளைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 லிட்டர் தண்ணி தேவை ஒரு நாளைக்கு. ஸோ அப்படின்னும் போது இந்தியா மட்டும் எடுத்துட்டாலே இப்போ 120, 125 கோடி மக்கள் தொகைக்கு எவ்வளோ ஆகும்னு பாருங்கள் ஒரு நாளைக்கு. இதை தவிர வீடு சமையல் செய்கிறதுக்கு, இண்டஸ்ட்ரி ப்ராசஸிங்கு, செடி கொடி, இதெல்லாம் வேறு, மிருகத்துக்குலாம் வேறு. அப்போ குடி தண்ணி எவ்வளோ தேவைப்படுது ஒரு நாளைக்கு, அவ்வளோ தண்ணி எங்கே இருக்குது நம்மளுக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை நம்ம தண்ணியை பயன்படுத்தணும். தண்ணி வேஸ்ட் பண்ணுறது போல ஸ்டாப் பண்ணணும். எவ்வளோ முடிஞ்ச இடத்துலலாம் ரீசைக்கிள் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நம்ம எங்கெங்கே நம்ம மாசுபடுத்த முடியாமல் இருக்குமோ அங்கெல்லாம் பார்க்கணும். ஸோ இப்போ நீங்கள் வாட்டர்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ இந்தியாவில் நார்த் இந்தியாவில் வற்றாத நதிகள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா? நம்ம அது மாதிரி தென்னிந்தியாவில் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் வளம் கம்மி, இயற்கையில் ஆறுகள் வர்றதோ இல்லை மழை. ஒரு பெரிய ஜீவ நதினு பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக நதிகள் சவுத் இந்தியாவில் கிடையாது, கேரளா தவிர. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த தண்ணி டோட்டலில் எவ்வளோ பர்சன்டேஜ்ன்றது நீங்கள் இந்த ஸ்லைடு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் ரொம்ப கம்மியான விழுக்காடு தான் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த தண்ணியை எங்கெங்கே பார்க்குறோன்னா ஆறுகளில் பார்க்குறோம், நிலத்தடியில் பார்க்குறோம், இல்லை ஏரி குளம் குட்டைகளில் பார்க்குறோம். இப்போ நம்ம ஒரு புது விதமாக நம்மளுக்கு என்னன்னா இந்த பாட்டில்டு வாட்டர்ன்றோம் இல்லையா? அது மினரல் வாட்டர்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ மினரல் வாட்டர் தண்ணி ஒரு லிட்டர் 15 ரூபா அது மாதிரி போடுறாங்க இல்லையா? அந்த ரேட் அந்த தண்ணிக்காண்டி காசு கிடையாது. இப்போ நீங்கள் கடைக்கு போய் ஒரு இட்லி சாம்பார்லாம் வாங்குறீங்கன்னா அந்த சாம்பார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு அது போடுற பருப்புக்கு ரா மெட்டீரியல். இது ரா மெட்டீரியல்ன்றது அவங்க பூமிக்கிலிருந்து எடுக்கிறதுக்கு காசு, பூமிக்கடிலையோ இல்லாட்டி ஒரு நீர்வீழ்ச்சியில் எடுக்கிறாங்க. அவங்க எதுக்கு மெயினாக காசு இதில் போகும்னா அதை சுத்தப்படுத்துறதுக்கு, சுத்திகரிப்புக்கு தான், அப்புறம் பேக்கேஜிங்க்கு. ஸோ அந்த சுத்திகரிப்புன்றது என்னது? நம்ம மக்கள் அதை உள்ளார போட்டு அழுக்க எடுக்கிறதுக்கு நீங்களே திரும்பி பே பண்ணுறீங்க. ஸோ நம்ம இயற்கையோட வாழ கற்றுக்கணும்.
ஸோ அந்த தண்ணியை வந்து இருக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கனால அதை வந்து மாசுபடுத்தாமல் இருந்தால் காசு கொடுத்து நம்ம வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. கரெக்ட், அருமையாக சொன்னீங்க. நீங்கள் சொன்ன உடனே எனக்கு என்ன ஒன்று ஞாபகம் வருதுன்னா, காந்தியடிகளோட ஒரு கோட் தான் ஞாபகம் வருது. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சானிடேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் பொலிட்டிக்கல் ஃப்ரீடம். அதாவது சானிடேஷனுக்கு அவர் எவ்வளோ பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸை கொடுத்துருக்காருன்றது அந்த கோட்லேயே தெரியுது. ஸோ இந்த சானிடேஷன்றது வந்து இன்னைக்கு வந்து நீங்கள் சொன்ன உடனே அந்த கெட்ட தண்ணியிலேருந்து நல்ல தண்ணியை சுத்திகரிப்பு பண்ணுறதுன்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சமாச்சாரம். ஸோ அந்த டெக்னாலஜி இப்போ கையில் இருக்கிற டெக்னாலஜியை வச்சு இந்த சானிடேஷனை எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணலாம்? நீர் ஆதாரங்கள் வந்து மாசுபடுதுன்னு பார்க்கும்போது எதில் மெயினாக பார்த்தீங்கன்னா 2 விதமான அதுக்கு சோர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பயாலஜிக்கல் கண்டாமினேஷன், இன்னொன்று வந்து கெமிக்கல் கண்டாமினேஷன். இப்போ கெமிக்கல் கண்டாமினேஷன்றது என்னன்னா, வேதிப்பொருட்களை வந்து கழிவுகளில் வர்றது. இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி, தொழிற்சாலைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து மேபி நம்ம டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், லெதர் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், அந்த பேப்பர் அண்ட் பல்ப், இந்த மாதிரி நிறைய விதமான இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ட் அன்ட்ரீட்டட் அதில் போட்டாங்கன்னா வாட்டர் பாடி கெட்ஸ் கண்டாமினேட்டட். ஸோ இப்போ வந்து இது வந்து கெமிக்கல் ரிசோர்ஸுக்கு வருது. நம்ம அடுத்தது பயாலஜிக்கல் கண்டாமினேஷன். பயாலஜி கண்டாமினேஷன் மெயின் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, நம்ம டொமஸ்டிக் சுவேஜ், நம்ம வீட்டில் வந்து வரக்கூடிய சுவேஜை வந்து நம்ம வந்து அதை ப்ராப்பராக ட்ரீட் பண்ணாமல் செமி ட்ரீட்டட் ஆர் அன்ட்ரீட்டட் சுவேஜை வந்து டைரெக்டாக வாட்டர் பாடிஸில் நம்ம அதில் டிஸ்சார்ஜ் பண்ணும்போது அந்த வாட்டர் பாடியோடைய பியூரிட்டி எல்லாம் போயிடுது. ஏன்னா இயற்கையில் வர்றது வந்து நல்ல பியூரஸ்ட் வாட்டராக இருக்கும், அது போயிடுது. ஸோ இப்போ அந்த டொமஸ்டிக் சுவேஜை எப்படி ட்ரீட் பண்ணுறது அப்படின்றதுக்கு பாபா அனராட்சி மையத்தில் ஒரு நல்ல ஒரு பிரமாதமான ஒரு தொழில்நுட்பம் உருவாக்கியிருக்காங்க. ஸோ அந்த தொழில்நுட்பம் பார்த்தீங்கன்னா, அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சுவேஜோடைய அமைப்பு என்னன்னு தெரியணும். இப்போ தண்ணி நம்மளுக்கு பார்க்குறோம், நிறைய சுவேஜில் தண்ணி வந்து போயிட்டே இருக்கு இல்லையா. இப்போ எஸ்டிபின்னு பார்த்துருப்பீங்க, அதாவது சுவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் வந்து அங்கங்கே வைப்பாங்க, எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, க்ளீன்லாம் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் அது வெளியே வரக்கூடியது எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 99% ஆர் ஈவன் மோர் வந்து லிக்விட் வேஸ்ட் தான் இருக்கும். ஓகே, அதில் ஒரு 0.1 to 0.3 அந்த மாதிரி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா அந்த டோட்டல் வால்யூமில் வந்து சாலிட் வேஸ்ட் இருக்கும். அதாவது இந்த வர்ற சுவேஜில் சாலிடாக வரக்கூடியது இருக்கும், ரொம்ப கம்மி. அதுதான் வந்து பாக்டீரியாவுக்கு, ஹார்ம்ஃபுல் பாக்டீரியான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பாக்டீரியாவுக்கு சாப்பாடு, வழிவகுக்கிறது, அது உணவு. அதுதான். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பாக்டீரியா வந்து கான்சன்ட்ரேஷன் எங்கே இருக்கும்னா அந்த லெஸ் தேன் 0.2 or 0.1% இருக்குது அந்த சாலிட் வேஸ்ட் ஆஃப் த பார்ட் ஆஃப் த சுவேஜில் தான் உட்காந்துருக்கும் அது. ஸோ அதுதான் என்ன ஆகுது, நம்மளுக்கு நிறைய வியாதிகள் உருவாக்குறதுக்கு, இன்ஃபெக்ஷன்ஸ் நிறைய வர்றதுக்கு காரணமாகுது. ஸோ இதை நம்ம ப்ராப்பராக ட்ரீட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, இதை வந்து இந்த வாட்டர் எல்லாமே வந்து ரீசைக்கிளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வாட்டரை நம்ம ரீசைக்கிள் ப்ராசஸிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த பாக்டீரியா கண்டாமினேஷன், இந்த பேத்தாலஜிக்கல் லோடு இருக்கு இல்லையா, அந்த லோடை எப்படி பண்ணுறதுனா பாபா நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகளை அதை ஃபுல்லாக எடுத்துட்டோம்னா இது ஒரு பியூட்டிஃபுல் ரிசோர்ஸ். என்ன ரிசோர்ஸ் அப்படின்னா உரம், நேச்சுரல் மென்யூர். அது வந்து மைக்ரோ நியூட்ரியண்ட்டும் அதிகமாக இருக்கும், மேக்ரோ நியூட்ரியண்ட்டும் அதிகமாக இருக்கும். சரி, நம்ம செடிகளுக்கு வந்து அது உணவு. அது இப்போ எப்படி நம்ம வந்து டானிக் சாப்பிட்றோமோ இல்லை நல்ல சத்துணவு சாப்பிட்றோமோ, அந்த செடிகளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வேண்டிய மேக்ரோ நியூட்ரியன்ட் அதில் இருக்குது. இன்னைக்கு வந்து நம்மளோட நாடு பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய நாடு தான். நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கு தெரிஞ்சு பாதி பிரச்சனைக்கு அதுவே வந்து ஒரு பெரிய சொல்யூஷன் ஆகிடும். கரெக்ட். ஏன்னா இப்போ மண் எடுத்துட்டோம்னா நம்ம விவசாயம் பண்ணுறோம், ஒரு போக அறுத்து எடுத்துடுறோம், திரும்பி 100 அறுவடை பண்ணி 100 போடுறோம். இப்படி போட்டு என்ன ஆகும்னா நிலத்தோடைய உங்களுடைய வளம் கம்மியாகிட்டே வரும். ஸோ அந்த சாயில் கண்டிஷனிங் பண்ணணும். ஸோ சாயில் கண்டிஷன் பண்ணணும்னா இயற்கை உரத்தை கொண்டு திரும்பி இது பண்ணணும். கெமிக்கல் ஃபெர்டிலைசரும் போடுறாங்க. ஸோ அது போல் இயற்கை உரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு இந்த சுவேஜ் வந்து கார்பன் கண்டென்ட் அதிகம். ஸோ அந்த கார்பன் கண்டென்ட் அதிகமாக, ஈவன் நம்ம நேச்சுரலாக ப்ரிப்பேர் பண்ணுற மேனுவலை விட இது கார்பன் அதிகமாக இருக்கும். ஏன்னா எல்லாமே கான்சன்ட்ரேட் ஜஸ்ட் 0.1% அவ்வளோ பெருசில் கான்சன்ட்ரேட் ஆகிடுது. ஸோ அந்த இயற்கை உரத்தை எடுத்து போய் நம்ம விவசாயத்துக்கு பண்ணோம்னா செடி நல்லா முளைக்கும். இது வந்து ஒரு பெரிய டெக்னிக்கை வந்து ரொம்ப சிம்பிளாக ஆக்சுவலாக சொல்லிக்கிங்க. ஏன்னா என்ன மாதிரி ஒரு லேமேனுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம கையிலேயே இருக்கிற ஒரு சொல்யூஷனை வந்து நம்ம தேடிட்டு இருக்கோமோன்னு தோணுது. இதோட அவேர்னஸ் எப்படி இருக்குடா இங்கே? மேபி இப்போ நம்ம மக்கள் நிறைய விழிப்புணர்வு, இப்போ மீடியாலாம் நிறைய கேட்குறாங்க என்ன பண்ணுறதுன்னு. மேபி நம்ம இந்த ஒரு ரீசெண்டாக ஒரு ஃப்ளட் வந்தது இல்லையா, நம்ம தமிழ்நாடு சில மாநிலங்கள் நிறைய பெரிய வெள்ளம் வரும்போது அந்த அன்ட்ரீட்டட் சுவேஜும் வந்து நார்மல் வாட்டரோட மிக்ஸ் ஆகி, ஏன்னா பெரிய வெள்ளம் அது ஒன்றும் பண்ண முடியாது, அந்த மாதிரி மிக்ஸ் ஆகி வரும்போது நிறைய பிரச்சனைகள் வந்திருக்குது. ஸோ அதனால் வந்து விழிப்புணர்ச்சி அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் இந்த ஆர்கானிக் மென்யூர் சொன்னேன் இல்லையா, அதை வந்து பயோ ஃபெர்டிலைசராக அப்கிரேட் பண்ண முடியும். அதில் வந்து இப்போ மேக்ரோ நியூட்ரியன்ட் என்ன வேணுமோ நீங்கள் நார்மலாக உரம் பார்த்துருப்பீங்க, யூரியா உரம்னுவாங்க, பொட்டாஷ் உரம்னுவாங்க இல்லையா, அதே மாதிரி அவங்களுக்கு என்ன பயிருக்கு என்ன உரம் வேணுமோ அந்த பர்டிகுலர் நியூட்ரியண்ட்டை ஆட் பண்ண முடியும். அதில் ஆட் பண்ணால் அதுக்கு அந்த பர்டிகுலர் கிராப்புக்கான சொல்யூஷன் கிடைச்சிடும். ஸோ கெமிக்கல் ஃபெர்டிலைசரை முடிஞ்ச அளவு கம்மி பண்ணுறது நல்லது இல்லையா, நம்ம எல்லாம் தெரியும் அது. ஸோ அது வந்து இப்போ இயற்கை உரம் நம்ம கிட்ட கிடைக்கக்கூடிய உரம் தான், அதை எடுத்து அதில் பண்ண முடியும். இப்போ இதை எப்படி பாபா நரட்சமயத்தில் பண்ணுறாங்க அப்படின்னு போது பார்த்தீங்கன்னா,
ரொம்ப சிம்பிளாக பண்ண முடியும். இப்போ சென்னையை எடுத்துக்கிட்டீங்க, தமிழ்நாட்டில் இந்தியாவில் எந்த சிட்டி எடுத்தாலும் நிறைய இடத்துல வந்து நம்மளுக்கு எஸ்டிபிஸ் இருக்கும். சென்னையில் கூவம் எடுத்துக்கிட்டா கூட எஸ்டிபிஸ்லாம் அங்கே போடுறதா பேப்பரில் படித்தேன் நான், நியூஸ் பேப்பரில். அதாவது என்னென்னா பக்கத்துலலாம் மினி எஸ்டிபிஸ் போட போகிறாங்கன்னு. ஸோ எஸ்டிபி எங்கெங்கே இருக்குதோ அது ஆல்ரெடி சில இடங்களில் இருக்குது, தமிழ்நாடு ஃபுல்லாக எடுத்து எஸ்டிபிலேருந்து வெளியே வரக்கூடிய அந்த திடக்கழிவு வருது இல்லையா, அதாவது அந்த 0.1% இல்லையா, அதை ட்ரைவ் பண்ணிவிடுவாங்க. ட்ரைவ் பண்ணி வரக்கூடியதை வந்து நம்ம ஏர்போர்ட்லலாம் பார்த்துருப்பீங்க, ஒரு பேகேஜ் ஸ்கேனர்னு இருக்கும். அந்த மாதிரி இதுக்கு ஒரு டப்பாவில் ரெடி பண்ணிக்கலாம், கண்டெய்னரை ரெடி பண்ணி ஒரு சென்ட்ரலைஸ்ட் ஃபெசிலிட்டி போட்டால் கூட, இப்போ சென்னைக்கு வந்து ஒரு இடத்துல போட்டால் கூட போகிறோம், 2 இடத்துல போட்டால் கூட போகிறோம். ஏன்னா ஃபைனலாக வரக்கூடிய சாலிடு ரொம்ப கம்மியாக இருக்கும், 0.1 நம்ம ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ அது என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து அதை ஒரு கண்டெய்னரில் போட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம எக்ஸ்ரே ஏர்போர்ட்டில் பார்க்குற மாதிரி ஒரு ஸ்கேனர் உள்ளே போகிற மாதிரி இது உள்ளே போகும். உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது இது ஃபுல்லாக அந்த பேத்தஜன்ஸ் எல்லாமே க்ளீன் ஆகிடும். ஸோ அப்போ அது பிகம்ஸ் ஒன்லி ஆர்கானிக் மேன்யூர். ஸோ அதில் வேற எந்த கிருமிகளும் இல்லாதனால என்ன பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, நம்மளுக்கு தேவையான மைக்ரோ ஆர்கனிசம் க்ரோ பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் விவசாயம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரைசோபியம் போடுவாங்க. ரைசோபியம் வளர்றதுக்கு வந்து காம்படிஷனே இருக்காது. இப்போ ஏன்னா நீங்கள் அப்படியே எடுத்து நீங்கள் இந்த பாபா நாட்சி தொழில்நுட்பம் யூஸ் பண்ணாதபடி எஸ்டிபி வேஸ்ட் அப்படியே எடுத்து போட்டோம்னா என்ன ஆகும்னா, நம்மளுக்கு அதில் இருக்கக்கூடிய வேற கிருமிகள்லாம் இருக்கு, அதுவும் இந்த ஃபுட்டுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணோம், இதோட growth கம்மியாயிடும். இப்போ ரைஸ் இதுல வந்து எல்லா கிருமிகளும் எடுத்த பிறகு ஒன்லி ரைசோபியம் போடும்போது அதுக்கு மட்டுமே எல்லா சத்தும் கிடைக்கும், செடிகளுக்கு பயிர்களுக்கு போடும்போது நல்லா முளைக்கும் வந்தது. சார், இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்லேருந்து இந்த ஆர்கானிக் மேன்யூர், நேச்சுரல் மேன்யூர் எடுக்கலாம்னு சொன்னீங்க. இந்த டெக்னாலஜியை, இந்த தொழில்நுட்பத்தை இந்தியாவில் வேறு ஏதாவது ஸ்டேட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்களா? இது கேட்குறதுக்கும் நல்லா இருக்குது சயின்டிஃபிக்காக, அதே சமயத்தில் ஒரு காஸ்ட் ஃபேக்டரும் வருது. இந்த காஸ்ட் ஃபேக்டர் எப்படி இருக்குது? இது வந்து அஃபோர்டபுளா? ஒரு நார்மல் ஒரு ஆர்கனைசேஷனாலேயோ இல்லை ஒரு லேமேனாலேயோ பண்ண முடியுமா? அது கொஞ்சம் எக்ஸ்டென்சிவாக சொல்லுங்கள். இப்போ நல்லா கேட்டீங்க. இது வந்து இந்தியாவில் வந்து நம்ம வந்து குஜராத்தில் வதோதரான்ற ஒரு மாவட்டத்தில் வந்து டோட்டல் சுவேஜ், லிக்விட் வேஸ்ட் எல்லாம் சேர்த்து வந்து சுவேஜ் ட்ரீட் பண்ணுறது வந்து ரொம்ப காலமாக இயங்கிட்டு இருக்கு. இப்போ அகமதாபாத்தில் வந்து ஒரு இன்னோவேஷன் இப்போ சொன்னபடி என்னன்னா, நம்ம மெயினாக வந்து இந்த சுவேஜில் இருக்கக்கூடிய சாலிடை மட்டும், அதாவது ட்ரை ஸ்லட்ஜ் ஹைஜனைசேஷன் சொல்கிற அந்த ப்ராஜெக்ட்டுக்கு பேருக்கு, அது வந்து என்னன்னா இப்போ அகமதாபாத்தில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது ஸோ அடுத்தது வந்து இன்னும் வேற மாநிலத்தில் ஆர்வம் காமிச்சிருக்காங்க, நாக்பூர், லூதியானா இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது, வதோதராவில் போயிட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து காஸ்ட் இது கேட்டிங்க இல்லையா, இப்போ காஸ்ட் ரிடக்ஷனுக்கு தான் இன்னோவேஷன். இந்த இன்னோவேஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா, டோட்டல் வேஸ்ட் எல்லா சுவேஜும் ட்ரீட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த கான்சன்ட்ரேட்டட் வேஸ்ட் இருக்கு, மிச்சம் கெமிக்கலில் ட்ரீட் பண்ணிடுறாங்க. ஏன்னா மிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சாலியில் வந்து நிறைய கிருமிகள் இருக்குன்னு சொன்னேன், ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா, இன்ஃபெக்ஷியஸ் பாக்டீரியா அதில் தான் இருக்குது. ஸோ அப்போ அது இருக்கும்போது என்னென்னா, இதை மட்டும் நம்ம வந்து ஹைஜனைஸ் பண்ணால் ஸோ நம்மளுக்கு வந்து காஸ்ட் ரொம்ப கம்மியாயிடும். டோட்டல் குவான்டிட்டி ஏன்னா 0.1% தான். ஸோ நீங்கள் சென்னையில் கால்குலேட் பண்ணலாம் எவ்வளோ எம்எல்டி வேஸ்ட் ஜென்ரேட் ஆகுது, அதில் எவ்வளோ நம்மளுக்கு இந்த 0.1 எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரலைஸ் ஃபெசிலிட்டி போட்டுட்டு டப்பால் எடுத்துகிட்டு வந்து பண்ணும்போது 1 கிலோ க்ளீன் பண்ணுறதுக்கு, அதாவது 0.1% எடுத்து சாலிட் ட்ரைடு வெயிட் வருது இல்லையா, அதை நம்ம வந்து ஹைஜனைஸ் பண்ணுறதுக்கு அப்ராக்சிமேட்டாக 1 ரூபி தான் ஆகும். ஸோ 1 கிலோ, 1 ரூபாய்க்கு 1 கிலோ வந்து இயற்கை உரம் கிடைக்கிறது பெரிய நம்மளுக்கு ஒரு பூன்னு சொல்லலாம். அது ஏன்னா நம்மளுக்கு இயற்கை உரம்னு போனால் அதே காஸ்ட்லியாக போகும், இல்லை கெமிக்கல் ஃபெர்டிலைசர் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. நீங்கள் அது வந்து வேல்யூ அடிஷன் பண்ணும்போது, பயோ ஃபெர்டிலைசர் அப்கிரேட் பண்ணும்போது அதோடைய விலை வந்து பல மடங்கு நம்மளுக்கு வரும். ஸோ ஒன்று நம்மள எக்கனாமிக், ஒரு கல்ல பல மாங்க, அதில் ஒன்று என்விரான்மெண்ட் க்ளீன் ஆகிடுது, அடுத்தது ஹார்ம்ஃபுல் நம்மளுக்கு என்ன டிசீசஸ் வர்றதோ ஹைஜீன் என்விரான்மெண்ட் க்ளீன் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரிலையன்ஸ் ஆன் கெமிக்கல் ஃபர்டிலைசரோட கம்மியாகும். இது வந்து நம்மளுடைய கடமை கூட, விவசாயிகளுக்கு நம்மளால முடிஞ்ச சிட்டியில் இருக்க விவசாயம் நம்ம சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு திரும்பி நம்ம கொடுக்கக்கூடியது இந்த மாதிரி உரங்கள். இதை கொடுத்தோம்னா நம்மளுக்கு சத்தான உணவு திரும்பி நம்மளுக்கு வரும். ஸோ இது வந்து எக்கனாமிக்கலி வையபிள், செல்ஃப் சஸ்டைனிங்காக இருக்கும். இது லாங் ரன்ல பார்த்தீங்கன்னா இதில் வரக்கூடிய உரத்தையே வந்து நம்ம வந்து விவசாயிக்கு கொடுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இந்த விலை பற்றி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹார்ட்லி 1 ரூபி பெர் அந்த சாலிட் ட்ரைட் வேஸ்ட்டுக்கு ஸ்லட்ஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 ரூபி தான் கேஜி வருது. பட் இதை நீங்கள் இயற்கை உரம் 1 ரூபிக்குன்றது உங்களுக்கு பெரிய வரம், அது வரப்பிரசாதமாக எடுத்துக்கலாம். அது இவ்வளவு கார்பன் ரிச் உரம் நம்மளுக்கு வந்து அதில் வேற பாக்டீரியா, எந்த விதமான பாக்டீரியா இல்லாத உரம் கம்ப்ளீட்டாக கிடைக்குது. அதில் நீங்கள் ரைசோபியம் போட்டிங்கன்னா நம்ம விவசாயிகளுக்கு ரொம்ப சந்தோஷமாக வாங்கிப்பாங்க. அது ஏன்னா அவங்களுக்கு நல்ல சத்தான உணவு செடிகளுக்கு அது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இதை அப்கிரேடும் பண்ணிக்கலாம். நீங்கள் மேக்ரோநியூட்ரியன்ட் போடும்போது பயோ ஃபெர்டிலைசராக வருது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம கெமிக்கல் ஃபெர்டிலைசரை, ரசாயன உரங்களை கம்மி பண்ணுறதுக்கு நல்லா வழிவகுக்கும் வந்தது. ஸோ இது லாங் ரன்ல பார்த்தோம்னா இது எக்கனாமிக்கலி வையபிள், இது நம்மளுக்கு செல்ஃப் சஸ்டைனிங் கொண்டு வர முடியும். இது வந்து ஏன்னா இதில் ஒன்று வருமானம் வருது, இன்னும் நம்மளுடைய சுற்றுப்புற சூழ்நிலை க்ளீன் ஆகிடுது, நம்மளுக்கு விவசாயிகளுக்கு சந்தோஷமாக இருக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்வாதாரம் உயரும், மக்களுக்கு வியாதிகள் வரதெல்லாம் கம்மியாயிடும்.
இப்போ சென்னை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய மெட்ரோ ஆல் இண்டியாவில். சென்னையோட ஒரு மேஜர் லைஃப் லைன் பார்த்தீங்கன்னா கூவம் ரிவர். இந்த கூவம் ரிவரை திருப்பி ரீஸ்டோர் பண்ண முடியுமா? நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும். இப்போ நிறைய நம்ம மழை வந்து வெள்ளம் வரும்போது அதில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் நம்மளுக்கு அடிச்சுட்டு போயிடுச்சுன்றாங்க இல்லையா? ஸோ இப்போ வந்து திரும்பி ஃப்ரெஷ்ஷாக வந்து எங்கே வந்து நமக்கு இன்லெட் அங்கே எங்கெங்கே வந்து அந்த அவுட்ஃபால்னு சொல்கிறாங்க இல்லையா, எங்கெங்கே வந்து சுவேஜ் அன்ட்ரீட்டட் சுவேஜ் உள்ளே வருதோ, கெமிக்கல் இண்டஸ்ட்ரி எங்கே வருதோ, இதெல்லாம் என்ன பண்ணணும், முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். ஒரு நிபுணர் குழு மாதிரி போட்டு அந்த ரிவர் எங்கெங்கே போதோ, பக்கிங்ஹாம் கேனல்னாலும் சரி, கூவர் ரிவர்னாலும் சரி, அந்த வரக்கூடிய அந்த எங்கெங்கே அந்த கண்டாமினேஷன் சோர்ஸ் இருக்கோ அதெல்லாம் பார்க்கணும். அதை பார்க்கும்போது சப்போஸ் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த இண்டஸ்ட்ரி என்ன மாதிரி இண்டஸ்ட்ரி இருக்குது, லெதர் இண்டஸ்ட்ரியா, அதுக்கு தனியாக தொழில்நுட்பம் பாபா மையத்தில் இருக்குது. இப்போ அது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அதுக்கும் இருக்குது. ஸோ நம்மளுக்கு மெட்டலர்ஜிக்கல் இண்டஸ்ட்ரி எந்த இண்டஸ்ட்ரினாலும் ஒன்றுக்கும் 2-3 விதமான ஆப்ஷன்ஸும் இருக்குது. காஸ்ட் எஃபெக்டிவாக நம்ம சென்ட்ரல் பொல்யூஷன் போர்டு நார்ம்ஸை மீட் பண்ணக்கூடிய அளவுக்கு மெம்பரேன் டெக்னாலஜி இருக்குது. ஸோ அந்தந்த இண்டஸ்ட்ரி பிளேயர்ஸ் வந்து நீங்க கொடுக்குற டெக்னாலஜி அவங்களோட பிளான்ட்ல இன்ஸ்டால் பண்ணி அங்கேயே வந்து அந்த கழிவுகளை வந்து சுத்திகரிப்பு பண்ணாங்கன்னா, ஸோ இப்போ வந்து வேற இண்டஸ்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் அந்த மாதிரி நம்ம எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் போட முடியும். இல்லை காமன் எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டும் போடலாம். ஏன்னா எல்லாம் சிமிலர் இண்டஸ்ட்ரீஸ் 10 இருக்கு 15 இருக்குன்னா கிளஸ்டர் பண்ணிக்கலாம். ஒரு இது பண்ணலாம். ஏன்னா அவங்க வந்து கிளஸ்டர் பண்ணும்போது அவங்களுக்கு காஸ்ட் கம்மியாகும். ஸோ அது கொண்டு வரலாம். இப்போ நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அறியாமையினால கூட சில இண்டஸ்ட்ரியோ இல்லாட்டி வேறு ஏதாவது வந்து தெரியாமல் கூட இதை டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பிளான்ட் டெக்னாலஜி இருக்குன்னு தெரியணும். முதல்ல அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். அவங்க விழிப்புணர்ச்சி வந்த பிறகு அவங்களுக்கு மெயினாக என்னென்னா, ஏன்னா அவங்களுக்கு வாழ்வாதாரம், அது தொழில் பண்ணுறதுன்றது வாழ்வாதாரம். அது வாழ்வாதாரம் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதில் ரொம்பவும் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கக்கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இருக்கக்கூடியதாக இருக்கணும், பட் எஃபெக்டிவாக இருக்கணும். சேம் டைம் வந்து உங்களுக்கு சிபிசி அந்த மாதிரி ஒரு பொல்யூஷன் போர்டு இருக்கு இல்லையா, ஸ்டேட்டோ சென்ட்ரல், அவங்க நார்ம்ஸ் மீட் பண்ணக்கூடியதாக இருக்கணும். அதுக்கு பாபா நிறைய பண்ண முடியும். அது பண்ணிட்டு இருக்காங்க. அதை தொழில்நுட்பம் கொடுக்கலாம். நம்ம இப்போ ஒரு மெயினாக வந்து நம்ம ஒரு டீம் மாதிரி கவர்மெண்ட்டில் வந்து ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஐடென்டிஃபை பண்ணணும். முதல்ல அந்த அலாங் ஐடென்டிஃபை பண்ணிட்டு தென் அதெல்லாம் ப்ளக் பண்ணணும். அப்புறம் சுவேஜ் எங்கெங்கே வருதோ, ட்ரீட்டட் செமி ட்ரீட்டட் ஆர் அன்ட்ரீட்டட் சுவேஜ் வர இடத்துலலாம் எஸ்டிபிஸ் போடணும். ஆல்ரெடி நான் சொன்னபடி இப்போ மினி எஸ்டிபிஸ் வர போகிறான்றாங்க. அதெல்லாம் வந்ததுன்னா எல்லாத்தையும் ட்ரை பண்ணி கலெக்ட் பண்ணிட்டு அந்த ட்ரைடு ஸ்லட்ஜ் எடுத்துன்னு போய் ஹைஜனைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக. ஸோ என்னோட கனவு சாத்தியம்னு சொல்கிறீங்க? சாத்தியம். பட் இதில் வந்து மெயினாக வந்து நம்ம மக்களுடைய ஈடுபாடு என்னன்னு என்னோட அடுத்த கேள்வி ஆக்சுவலாக அதுவாக தான் இருந்தது டாக்டர். ஸோ நம்மளோட மனித ஒழுக்கம், நம்மளோட தனி மனித டிசிப்ளின், பெஸ்ட் ப்ராக்டிசஸ்னா என்னென்ன? இப்போ தனி மனிதனுக்கு நல்ல கேள்வி கேட்டீங்க. ஏன்னா இது தனி மனிதனுக்கு ரொம்ப முக்கியமானது தண்ணி தான் இல்லையா? நம்ம அடுத்த தலைமுறை, அதுக்கு அடுத்த தலைமுறையெல்லாம் நல்லா சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா நீராதாரம் முக்கியம். நீங்கள் உலகத்திலே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிவிலைசேஷன் எங்கே ஆரம்பிக்கணும், ஆற்றங்கரை ஓரம் தான் ஆரம்பிக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு ஆறு இருந்தால் தான் அங்கே வந்து வாழ்க்கையே ஆரம்பிக்கும். தண்ணி இருக்கணும் பேசிக்காக. இப்போ அதெல்லாம் மார்ச தண்ணி இருக்கா, சந்திரனில் தண்ணி இருக்கான்னு பார்க்குறாங்க இல்லையா? ஸோ தண்ணின்றது நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம விட்டுட்டு போகணும். இருக்கிறதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் போய் இது பண்ணிடக்கூடாது. ஏன்னா இப்போ கிரவுண்ட் வாட்டர் ரொம்ப நம்ம வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஆரம்பித்தோம்னா அடுத்து திரும்பி ரீசார்ஜ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் திரும்பி நம்ம எடுக்கக்கூடிய அளவை கொண்டு வர்றதுக்கு பல வருஷம் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு வேண்டிய தண்ணி நம்ம இப்போயே நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ ஃபஸ்ட்டு அதை நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அடுத்து வந்து இந்த மாதிரி கண்டாமினேட் ஆகாமல் ஹேண்டில் பண்ணணும். ஸோ பொதுமக்களுடைய பங்களிப்பு என்ன அப்படின்னா, முதல்ல தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும். காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்சது வேஸ்ட் பண்ணக்கூடாது. இன்னொன்று மெயினாக என்னென்னா, நம்ம தெரிஞ்ச ஒரு தப்பு பண்ணுறோம். எப்படின்னா, நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கார்பரேஷன்ஸ் என்ன, முனிசிபாலிட்டிஸ் என்ன பண்ணுவோம், ரொம்ப அழகாக ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின் தனியாக இருக்கும், மழைநீர் வடிகால் அது வெளியே போகிறதுக்கு. அதே மாதிரி சீவேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறது தனியாக இருக்கும். இந்த சீவேஜ் மூலம் பைப் லைன் அண்டர் கிரவுண்டில் போகுது இல்லையா, இது எல்லாம் எங்கே போகும்னா ஃபைனலாக எஸ்டிபிக்கு போகும். அங்கே அவங்க ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி அந்த ட்ரீட்டடு தான் வந்து வாட்டர் பாடியில் மிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் இந்தியாவில் என்ன நடக்கும்னா, அந்த ஸ்டார்ம் வாட்டர் ட்ரைனேஜ்ன்றது வீட்டு பக்கத்துலேயே இருக்கும். அதை வந்து ஒரு இதை போட்டு ஓட்டையை போட்டு அதில் ஆட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ அதில் வந்து சுத்தமான மழை தண்ணி போக வேண்டியதுக்கு போட்டது. அப்போ மழை தண்ணின்னும் போது எஸ்டிபி இருக்க சான்ஸ் இல்லை. அதில் நேராக வாட்டர் பாடிக்கு போகும் அது. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அதில் எடுத்து போய் அதில் விட்டுறாங்க. தப்பு பண்ணுறோம். என்னென்னா, நாமே தப்பு பண்ணிட்டு போகிறோம். இது என்ன ஆகும்னா, அன்ட்ரீட்டட் வாட்டர் நேராக போயிட்டு நீங்கள் சொன்ன பக்கிங்ஹாம் கேனலோ கூவத்துலையோ இங்கே மிக்ஸ் ஆகும்போது அது அப்படியே அன்ட்ரீட்டட் சுவேஜ் உள்ளே போகுது. ஸோ அன்ட்ரீட்டட் சீவேஜ் எங்கெங்கே போகுதோ அங்கெல்லாம் வந்து நீரில் இருக்கக்கூடிய உயிரினம்லாம் அழிஞ்சிரும். வெரி குட். ஏன்னா அதில் கெமிக்கல் கண்டாமினேஷன் சேர்ந்து வரும். பேட்டரி மாதிரி ஏதோ நம்ம போடுறதெல்லாம் சேர்ந்து வரப்போகுது. அது இன்னொன்று முக்கியமானது பார்த்தீங்கன்னா, எங்கெங்கே இந்த மாதிரி கண்டாமினேட்டட் இது வருதோ அங்கே ஆகாய தாமரைன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் அங்கே வளர ஆரம்பிச்சிடும். ஆகாய தாமரை வர்ற இடத்துலலாம் கொசு ப்ரீட் ஆகும். மஸ்கிட்டோ ப்ரீடிங் ரொம்ப அங்கே உற்பத்திக்கு தொழிற்சாலை அது. ஸோ அது வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு எல்லா விதமான வியாதிகளும் கூடயே வந்துடும். ஸோ மக்கள் வந்து
நம்ம பொறுப்பை உணர்ந்து நம்ம நல்லா இருக்கணும், நம்ம சில்ட்ரன் நல்லா இருக்கணும்னு நினச்சி அது சுவேஜில் கொண்டு போய் ஆட் பண்ணணும். அது பண்ணாங்கன்னா ட்ரீட்மெண்ட் பிளான்ட் வழியாக வெளியே போகும். ஸோ இது வந்து பேசிக்காக இப்போ பண்ணாத என்னாச்சு, இப்போ வெள்ளத்தை போய் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜில் உள்ள தண்ணி எல்லாம் மழை பெய்யும்போது எல்லாம் வெளியே வருது. நீங்கள் எது தப்பான வழியில் போட்டிங்களோ அதெல்லாம் வீட்டுக்குள்ளே திரும்பி வந்துருச்சு. நீங்கள் வந்த பிறகு என்னது இப்போ ஏகப்பட்ட ப்ராப்ளம் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதனால் என்னென்னா நம்ம வந்து நம்மளால் வர்ற தப்பு என்னென்ன முதல்ல உணர்ந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். சார், தனிமனித ஒழுக்கம்ன்றது ரொம்ப இன்றியமையாதது. அதை பற்றி இதோட க்ளீனாக ரீஎம்பசைஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி சாலையோரங்களை பற்றி கூட நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. நிறைய ஈட்ரீஸ்லாம் இருக்குது. அந்த வேஸ்ட்டு எப்படி ட்ரீட் பண்ணுறான்னு கூட இப்போ கிளாரிட்டி இல்லை. நல்ல கேள்வி. தனிமனிதனுடைய பங்களிப்புன்றது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம எல்லாமே அரசாங்கம் தான் செய்யணும் அப்படின்னா முடியாது. 2 கை தட்டாதான் சத்தம் வரும். ஸோ நீங்கள் போடுறத அவங்க எடுக்கிறதுக்கு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஏன் போடாமே இருந்த குப்பையை நீங்கள் போடாமல் இல்லாட்டி அதை மாசுபடுத்தாமல் இருந்தீங்கன்னா எதுக்கு அன்னசரி நம்ம ஒருத்தர் கையை பண்ணி ஒருத்தர் எடுக்க வேண்டியிருக்கு. ஸோ அப்போ பார்க்கும்போது நீங்கள் ஈட்டரி கேட்டீங்க இல்லையா, நிறைய ஈட்டரியில் நான் இப்போ நியூஸ் பேப்பரில் படித்தது என்னென்னா அவங்களுடைய கழிவுகள், அந்த தட்டுகளோ பிளாஸ்டிக் கப்போ இல்லைனா இந்த சாப்பிட்டு மிச்சம் உணவு கழிவு எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்களோ அதை வந்து அங்கேயே உள்ளே போட்டுடுறாங்க. ஸோ இந்த கேரி பேக் இந்த மாதிரி நிறைய இடத்துல போடுறாங்கன்றாங்க. அது சில இடங்களில் பெரிய ஹோட்டல் கூட வந்து உள்ளே போடுறாங்க. சில இடத்துல வந்து கோழி இது மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணி வர வேஸ்ட்டை உள்ளே போடுறாங்க. ஆடு இந்த மாதிரி ஃப்ரூட் மார்க்கெட்டில் வேஸ்ட் உள்ள இது வந்து ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ் அண்ட் சிவேஜ் வேற பர்பஸ் அது. இதெல்லாம் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டாக எடுத்துகிட்டு போய் ஒரு பழக்கடையில் வரக்கூடிய வேஸ்ட்டோ காய்கறி கடையில் வேஸ்ட்டோ வேறு மாதிரி ட்ரீட் பண்ணணும். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் வந்து ஈஸியாக இருக்குன்னு உள்ளே போட்டுட்டிங்கன்னா இந்த பிளாஸ்டிக்லாம் போய் அது கிளாக் ஆகிடுது, ஃபுல்லாக அடைச்சிடுது. இப்போ மழைநீர் வடிகால்ன்றதே இல்லாதபடி என்ன ஆகிடுது, மழை பெய்யும் போது சின்ன மழை பெஞ்சாலும் தண்ணி ரோட்டில் வந்துடுது. ஸோ அதனால் வந்து தப்பு நம்ம உணரணும், நம்ம மேலே பண்ண தப்பு தான் இது வந்துடுது. ஸோ தனி மனிதன் ஒருத்தனை உணர்ந்துட்டு இந்த மாதிரிலாம் இல்லாதபடி கொண்டது ரொம்ப நல்லது. இதுதான் வந்து இப்போ நீங்கள் சுற்றுப்புறம் மெயினாக வந்து நீங்கள் ஸ்வச் பாரத் மிஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. சுகாதாரமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா எல்லா இந்திய மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னும் போது இது ரொம்ப முக்கியம். பார்த்தீங்கன்னா சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், நம்ம அது உணவுக்கழிவு ஃபுட் வேஸ்ட்லாம் சொன்னீங்களே அந்த மாதிரி வேஸ்ட்டு, இந்த மாதிரி வேறு பயோடிகிரபிள் வேஸ்ட்லாம் இருக்கு இல்லையா, அதை நிசர்குருணான்ற ஒரு டெக்னாலஜி இருக்குது. இந்த மாதிரி தனியான 3 நாள் பேசலாம் அதை பற்றி. அதை கொண்டு வந்தோம்னா அதுலேருந்து நம்ம நாட்டுக்கு தேவையான எனர்ஜி நிறைய கொண்டு வர முடியும். மீத்தேன்ற கேஸ் வருது, அது தவிர சுற்றுப்புறம் சூழ்நிலை. ஸோ இந்த மாதிரி சுகாதாரம் நல்லா கொண்டு வர முடியும். அது ஒரு டெக்னாலஜி. இன்னொன்று சொன்னது நான் ட்ரை சைட் ஹைஜனைசேஷன் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, ஸோ அதுவும் வந்து நல்ல ஒரு தொழில்நுட்பம். பாபா நகர்ச்சி எங்களுடைய பங்களிப்பு அதில். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங், இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜார்க்கண்டில் வந்து ஷிவ் டெம்பிள்னு ஒன்று இருக்குது தோஹார்ன்ற இடத்துல. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குளம். அந்த குளத்தில் ஒரு நாளைக்கு எப்படினாலும் ஒரு 20,000 25,000 போல் டெய்லி பில்கிரிம்ஸ் அவங்க டிவோட்டிஸ் வந்து ஹோலி டிப் எடுக்கிறாங்க. ஸோ இப்போ ஜார்க்கண்ட் மாநில அரசு வந்து பாபா நகர்ச்சி அணுகி அதை மாசுலாம் இருக்கான்னு பார்க்க சொன்னாங்க. பார்த்தா நிறைய இருக்குது. ஸோ இப்போ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நாங்கள் டெக்னாலஜி கொடுத்து இப்போ தான் அதோட இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது. அது ஸோ இப்போ கொஞ்ச நாள் ரியலாகவே ஹோலி டிப்புன்னும் போது க்ளீனாக இருக்கும். அந்த கங்கா க்ளீனிங் கூட ஒரு சின்ன சர்வே ஒரு ஜாயிண்ட்டாக நிறையா இதில் பண்ணும்போது பாபா நகர்ச்சிமா அதில் சின்ன பங்களிப்பு இருக்குது. அதில் பார்த்தோம்னா அது வந்து கங்காவுடைய நதிகள்லாம் உபநதி கிளை நதியெல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2,500 கிலோமீட்டர் அதோடைய டிஸ்டன்ஸ் இருக்குது, ட்ராவல் பண்ணுது. ஸோ 2,500 கிலோமீட்டர்னும் போது பல விதமான மக்கள் பல மாநிலங்கள் எல்லாமே அதில் வராங்க. அதில் ஸோ வரும்போது அங்கே என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் இருக்கோ எல்லாத்தையும் அது உள்ளே கொட்டுறாங்க. அன்ட்ரீட்டட் இது அது கெமிக்கல்ஸ். அதே மாதிரி சுவேஜ் நிறைய இடத்துல இதில் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 750 அப்ராக்சிமேட்டாக அத்தனை இடத்த சோர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. இப்போ இந்த சோர்ஸுக்கெல்லாம் சொல்யூஷன் கொடுக்கணும். என்ன சொல்யூஷன் கொடுக்கணும்? எக்கனாமிக்கலி வையபிளாக இருக்கணும், டெக்னாலஜிக்கலி சுப்பீரியர் டெக்னாலஜியாக இருக்கணும். அந்த தொழில்நுட்பம் இருந்ததுன்னா அந்த இண்டஸ்ட்ரிக்கு நம்ம சொல்ல முடியும். அது மாதிரி எஸ்டிபி போடுறதெல்லாம் சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா கான்பூரில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த அனாலிசிஸ் பண்ணும்போது அங்கே தான் மேக்ஸிமம் வந்து கண்டமினேஷன் இருக்குது. லெதர் இண்டஸ்ட்ரி நிறையா இருக்குது. ஸோ அதுக்கும் தொழில்நுட்பம் கொடுக்கணும். ஸோ அவங்களும் நல்லா சந்தோஷமாக இருக்கக்கூடிய தொழில்நுட்பமாக கொடுத்து நம்ம கொண்டு வர முடியும். ஸோ இந்த மாதிரி வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாடு நல்ல ஒரு சுபிச்சமாக இருக்குது, சுகாதாரமாக இருக்குன்னா அந்த ரிவரை வச்சு சொல்லிடலாம், அந்த ஊரில் உள்ள வாட்டர் குவாலிட்டியை பற்றி சொல்லிடலாம், ஏர் குவாலிட்டியை வச்சு சொல்லிடலாம். ஸோ இப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் மேபி இந்த எல்லா மக்களும் ஈடுபட்டு நம்ம மக்கள்லாம் அதை வந்து கண்டாமினேட் பண்ணாதபடி பொல்யூட் பண்ணாதபடி எல்லாரும் ஒரு முழு மனதோடு ஈடுபட்டாங்கன்னா நம்மளுக்கு நிச்சயமாக வந்து ஒரு நம்ம வெளிநாடுகளில் பார்க்கக்கூடிய ரிவர் மாதிரி நம்ம ரிவரும் வந்து ஒரு அழகாக அதை வந்து ஷோகேஸ் பண்ணலாம், டூரிசம் டெவலப் பண்ணுறதுக்கு பண்ணிக்கலாம், நம்ம லைஃப் லைனாக காமிக்கலாம், நம்மளுடைய நாட்டோடைய லேண்ட்மார்க்காக சொல்ல முடியும். நம்ம கூவம் பக்கிங்ஹாம்ன்றது சென்னைக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய கொண்டு வந்துட முடியும். சார், அந்த கனவு உண்மையாகவே மெய்ப்பட வேண்டும்ன்றதான் என்னோட ஆசையும். இவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையாக ஒரு பாமரனுக்கு கூட அழகாக புரிகிற மாதிரி பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களோட சேவைகள், உங்கள் துறையோட சேவைகள் வந்து கண்டினியூ பண்ணணுன்ற நாங்கள் மனசார வாழ்த்துறோம். உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்து எங்கள் கூட
ரொம்ப எக்ஸ்டென்சிவாக டிஸ்கஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நன்றி, வணக்கம். வணக்கம்.